ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 கெமி அவர்கள் அபிஷியலா பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னு நியூஸ் வந்துட்டு இருக்கு மக்களே. அதாவது கெமி வந்து 2 வாரத்துக்கு முன்னாடியே போயிருக்க வேண்டியது. பட் ஆனா தப்பிச்சிட்டே வந்தாங்க. பட் ஆனா இந்த வாரம் அவங்களுக்கு ஓட்டுகள் அதிகமாவே இருந்தது. பிரஜன் அவர்களை கம்பேர் பண்ணும்போது கெமிக்கு ஓட்டுகள் தாறுமாறா இருந்தது. நம்ம ரம்யா, ஜோ, சுபிக்ஷா இவங்க எல்லாரையும் காப்பாத்தி கெமியை வெளியே அனுப்பதுக்கு காரணம் என்னன்னா, அதாவது அவங்க வந்து ஒரு மூவில வந்து சைன் பண்ணிருக்காங்க. நம்ம கவின் அவர்கள் உள்ள வரும்போதே சொல்லியிருந்தார்ல, உங்க டேட் தான் கிடைக்க மாட்டேங்குது, நீங்க பிக் பாஸ் உள்ள வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லிருப்பாப்ல. கவின் அவர்கள் நெக்ஸ்ட் மூவி நயன்தாரா கூட பண்றாரு. சோ அந்த மூவியோட நேமே வந்து நயன் தான் நினைக்கிறேன். அந்த படத்துல கெமி அவர்கள் வந்து ஆக்ட் பண்றாங்க. சோ அதனாலதான் வந்து அவங்கள வெளியே எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு மக்களே. ஏன்னா கெமிக்கு ஓட்டுகள் இருக்கு, ஓகேவா? அவங்க எனக்கு தெரிஞ்சு 7th பிளேஸ்ல என்னவோ இருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்க வெளியே தூக்கத்துக்கு தான் ரீசன். இதுவே 2 வாரத்துக்கு முன்னாடி தூக்கி ஓட்டுகளே இல்ல, ரொம்ப டெட்ல இருந்தது. பட் அந்த டைம்ல எல்லாம் தர்பூசணியை தூக்குனாங்க. சோ புரியல, இவங்க யாரை தூக்குறாங்க, யாரை உள்ள வைக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரிய மாட்டேது. பட் ஆனா இந்த வாரம் கெமி அவர்கள் அபிஷியலா பிக் பாஸ் விட்டு வெளியே போயிட்டான்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துச்சு மக்களே. எனக்கு தெரிஞ்சு பிரஜன் அவர்களை தூக்கிருக்கலாம். ஏன்னா ரெட் கார்டு கொடுத்தே தூக்கிருக்கலாம். இன்னைக்கு விஜய் சேதுபதி சார் அவர் பேசின பேச்சுக்கு கன்ஃபார்மா ரெட் கார்டு, இதுவே ஆண்டவரா இருந்தானே வச்சுக்கோங்களேன், ரெட் கார்டு கொடுத்து வெளியே போடான்னு சொல்லிருப்பாப்ல. கமல் சார் இங்க நம்ம எல்லாருமே மிஸ் பண்றோம். ஏன்னா அந்த ஒரு ஸ்டேஜுக்குன்ற மரியாதை இருக்கு. நீங்க என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் அந்த ஸ்டேஜுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காம உங்க ஒய்ஃப் என்னடானா, பிக் பாஸ் இதெல்லாம் நீங்க கேட்கலன்னா உங்க கண்ணை திறந்து வைக்காதீங்க, மூடி வச்சுக்கோங்க அடுத்த சீசன்ன்றாங்க. நீங்க என்னடானா ஹோஸ்டியே வந்து மதிக்காம அவர்கிட்டயே எகிரிங்க போறீங்க. இந்த கப்புள்ஸை உள்ள விட்டதுதான் தப்பு. கப்புள்ஸா கேமுக்கு இதுக்கப்புறம் உள்ள விடாதீங்க. ஏன்னா 2 பேரும் வந்து, அதாவது லிட்டரலா நம்ம பிரஜன் அவர்கள் கோவப்படுறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் ஃபுல்லா சாண்ட்ராவை போட்டு கிளின்னு கிழிச்சிருப்பாருல, அந்த ஒரு காண்டை தான் இங்க வந்து காமிக்கிறாப்ல. என் பொண்டாட்டியே நீ கேள்வி கேட்டியா, நான் உன்னை கேள்வி கேட்கறேன் இருன்ற மாதிரி அவர் கேட்ட மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா பிரஜனை பத்தினே வச்சுக்கலாம், உங்க ஒய்ஃபை பத்தி யாராவது அதெல்லாம் பேசிட்டாங்கன்னா உடனே வந்து என் ஒய்ஃப்காக நான் நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்தப்பயே சொன்னாப்ல, என் நல்ல புருஷன் நானு, என் பொண்டாட்டிக்கு எதனா ஒண்ணு கேள்வி கேட்பேன், அதை தான் கேட்டார் போல. இதுதான் இந்த கப்புள்ஸ் எல்லாம் உள்ள விட்டு எங்களை சாவடிக்காதீங்கன்ற, கேட்க மாட்டேறீங்க. ரொம்ப மோசமா போகுது ஷோ. அதாவது இவங்க ஏதோ பெனாயில ஊத்தி வாஷ் பண்ண போறோம்னு சொன்னாங்களே, முதல்ல இவங்கள வாஷ் பண்ணி வெளியே அமைச்சிருங்கன்றேன். அப்பயே ஷோ நல்லா இருக்கும். உண்மையிலே பழைய ஆளுங்களா இருந்தாங்க பாத்தீங்கன்னா, அவங்களே நல்லா பண்ணாங்க போல. பார்வதியை விட 100 மடங்கு மோசமான ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சாண்ட்ரா அவர்கள். சாண்ட்ரா சரியான பாய்சன். இந்த வாட்டி எப்படி இருக்க போறாங்கன்னு தெரியல, ஆக்டிங் போட போறாங்களா என்னன்னு தெரியல. பட் பிரஜனுக்கு ஹெவி ரோஸ்ட் இருக்கான். பிரஜன், சாண்ட்ரா, திவ்யா கணேஷ் இவங்க 3 பேருக்கும் ஹெவி ரோஸ்ட் இருக்கு இந்த 2 நாளுமே. ஆனா கெமியை தூக்கிட்டாங்க. சரி ஓகே, கெமி அவர்கள் தான் அபிஷியலா எலிமினேட் ஆனாங்களே. இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்க தான் நான் வந்தேன். பட் நான் ஏதோ பேசிட்டு இருக்கேன். சோ ஓகே, கெமி அவர்கள் அபிஷியலா பிக் பாஸ் விட்டு எலிமினேட் ஆயிட்டாங்க. அதை பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை பத்தி நான் தெரிஞ்சுறேன். அது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.